இலங்கையில் வசிக்கும் மலையக தமிழர்களின் குடியிருப்பு, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து முன்னேற்றங்களுக்கும் முக்கியத்துவம் தருவோம் என அந்நாட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்துள்ளார். தந்தை டிவிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், மலையக மக்களுக்கு நில உரிமை வழங்க இருக்கிறோம் என்றார். மலையக தமிழர்களின் சமூக பிரச்சினைகளை களைவோம் எனவும் உறுதியளித்தார். The upcountry Tamil community has faced historical socio-economic challenges. What is your agenda for the upcountry Tamils in this election? We've already announced it before the elections. I want to take the line rooms and make it into villages, give them the ownership of lands. We are already giving the welfare benefits to those living in the senior citizens living in the line rooms. We are increasing the education. I have insisted that the pay be increased. So we understand that the community, the Tamils in the hill country have socially have had difficulties, and that has to be overcome. We are committed to it, and the first thing is to do away with the plantation system and the line rooms, have villages and have agro businesses. That's what we are doing down in the south in far as coconuts are concerned. Earlier people lived on the estates, they don't live there now. It's happening in rubber. It should happen in tea also. மலையக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிரத்யேக திட்டம் உள்ளதாக இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். மலையக தமிழர்களின் சமூக பிரச்சினைகளை களைவோம் என இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தந்தை டிவிக்கு அளித்த பேட்டியில் உறுதியளித்துள்ள நிலையில், ரணிலுக்கு ஆதரவாக நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஜீவன் தொண்டமான் பங்கேற்று பேசினார். அப்போது அவர் மலையக மக்களுக்கு கல்வியை கொடுத்து மாற்றங்களை ஏற்படுத்துவோம் என்றும் அவர்களது பொருளாதாரத்தை மேம்படுத்த திட்டம் வகுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். மலையகத்தை சலுகைகள்னால நான் மாற்ற போறது கிடையாது. மலையகத்தை நான் தகரம் கொடுத்து நான் மாற்ற போறது கிடையாது. மலையகத்துக்கு கல்வியை கொடுத்து நாங்கள் வளர்ப்போம். அதே மாதிரி மலையகத்துக்கு கல்வி மட்டும் இல்லை, கல்வியோட சேர்த்து பொருளாதாரத்தை மையப்படுத்தி ஒரு திட்டத்தை உருவாக்கும். அதனாலதான் நாங்கள் மலையக சாசனம் என்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கோம். ஜனாதிபதி அவர்கள் சொன்னாரு, லைன் அறைகள் அதோட சேர்த்து இருக்கிற புனித ஸ்தலம், பாடசாலை, வைத்தியசாலை, விளையாட்டு மைதானம், கலாச்சார மண்டபம், சிறுவர் பராமரிப்பு நிலையம், இது அனைத்தையுமே அரசாங்கம் பாரோ எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.